வணக்கம். ஒரு கிராமத்தில் 10ஆம் வகுப்பு ஒன்றா படித்தவங்களாம் சேர்ந்து ஒரு நல்ல காரியம் செஞ்சால் அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவங்க மட்டும் இல்லை, அதே மாதிரி கிராமத்துலேருந்து படித்து இன்றைக்கி நல்ல நிலையில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து சமுதாயத்துக்கு நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சி ஆரம்பித்தது தான் கற்பக விருட்சம் அறக்கட்டளை. இப்போ இவங்க எல்லாருமே ஐடியில் நல்ல நிலையில் இருக்காங்க. அவங்க சம்பாதிக்கிற அவங்களுடைய பணத்தையும் நேரத்தையும் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, அடித்தட்ட மக்களுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சி கடந்த 7 வருஷமாக இந்த கற்பக விருட்சம் அறக்கட்டளை மூலமாக பல நல்ல காரியங்கள் செஞ்சிட்ருக்காங்க. எனக்கு அவங்கள பற்றி கேள்விப்பட்டோன்னா ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஒரு 7-8 வருஷத்துக்குள்ளார 1 கோடி ரூபாய்க்கு இவங்களால் நலத்திட்டங்களை செய்ய முடியுதே எப்படி? அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், நாங்கள் எல்லாருமே இதை சேவை மனப்பான்மையோடு செய்கிறோம். ஒவ்வொரு ஊர்லேயும் இதே மாதிரி இருக்கக்கூடியவங்களையும் நாங்கள் ஒன்றிணைக்கிறோம். எங்களுக்கு வரக்கூடிய டிமாண்ட்ஸ், அந்த டிமாண்ட்ஸை நாங்கள் பரிசீலிக்கிறோம். அது ஜென்யூனிட்டி இருக்கா, அது கொடுக்கறதுக்கு சரியான நபர் தானா அப்படின்றத நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணுறோம். அதுக்கு பிறகு தான் சார் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டம் மகேந்திரவாடி கிராமத்தில் வசிக்கிறதான 24 பழங்குடி இருளர் மக்கள் இங்கே வசிக்கிறாங்க. இவங்க தற்பொழுது குடிசை வீட்டில் தான் வசிக்கிறாங்க. போதிய அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை. மழை காலங்களில் மற்றும் இந்த வெயில் காலங்களில் தங்குவதற்கு கூட போதிய இடவசதி இல்லாமல் மிகவும் அவதிக்குள்ளாகிற நிலையில் இருக்கிறதுனால இவங்களுக்கான ஒரு சின்ன ஒரு உதவியாக இந்த 24 பழங்குடி இருளர் குடும்பங்களுக்கு இலவச தார்பாய் அவங்களுக்கு கொடுக்க வேண்டி நாங்கள் கேட்குறோம், தயவாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த தார்பாய் அவங்களுக்கு கொடுப்பதினால அவங்களுக்கு வருகிற பேரிடர் மழை காலங்களில் அந்த வீட்டு மலை போடுவதற்கோ இல்லை அவங்க சுய தேவைகளுக்காகவோ இந்த தார்பாய் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையை நிவர்த்தி செய்வதற்கு போதுமான ஒரு தேவையாக இருக்கும். ஸோ அதனால் தயவுசெய்து உதவும் கரங்கள் தயவுசெய்து இந்த பழங்குடி மக்களுக்கு ஒரு தார்பாய் வழங்கும்படி நாங்கள் கேட்குறோம். எழுத்தாளர் சிவசங்கரி அவர்களோட சேர்ந்து உரத்த சிந்தனை அறம் செய்ய விரும்புகின்ற ஒரு ஸ்கீமை ஒரு 4 வருஷமாக பண்ணிட்டு இருக்கு. அவங்க மாதம் ஒரு 25,000 ரூபாயை ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்திங்க அப்படின்னு எங்ககிட்ட கொடுத்து அதை நாங்கள் பயன்படுத்த நினைச்ச போது எங்களுக்கு உடனே இவருடைய ஞாபகம் தான் வந்தது. சத்யநாராயணா தான் அதை லீட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் மூலமா நாங்கள் இது வரைக்கும் ஒரு 3-4 நல்ல காரியங்களுக்கு உதவி செஞ்சிருக்கோம். உலகம் சிறுசு, நீ உதவிடும் போது இதயம் பெருசு, நீ பகிர்ந்துண்ணும் போது. உலகம் சிறுசு, நீ உதவிடும் போது இதயம் பெருசு, நீ பகிர்ந்துண்ணும் போது. கட்டளைகளேதும் இன்றி கைகோத்தும் நாமே, கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே. கட்டளைகளேதும் இன்றி கைகோத்தும் நாமே, கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே. கடந்த 8 ஆண்டுகளாக இந்த கற்பக விருட்சம் அறக்கட்டளை தொடர்ந்து விளிம்பு நிலை மக்களுக்காகவும் மற்றும் பழங்குடி மக்களுக்காக அநேக உதவிகள் செய்துட்டு வராங்க. கடந்த மாதம் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டம் மகேந்திரவாடி கிராமத்தில் வசிக்கிறதான 24 பழங்குடி மக்களுக்கான தார்பாய் கேட்டு இருந்தோம். அது சம்பந்தமாக நாங்கள் கற்பக விருட்ச அறக்கட்டளைக்கு எங்களுடைய கோரிக்கை வைத்தோம். அதன் பலனாக உரத்த சிந்தனை எழுத்தாளர் சங்கம் செயலாளர் திரு உதயம் ராம் அவர்களுக்கு இந்த கோரிக்கை முன்வைத்து அவங்க திருமதி எழுத்தாளர் சிவசங்கரி மேடம் அவங்களுக்கு இந்த கோரிக்கையை கொண்டு போனதுனால சிவசங்கரி மேடம் அவங்க கிட்டத்தட்ட ரூபாய் 20,000 ரூபாய் நன்கொடை வழங்கி கற்பக விருட்சகம் அறக்கட்டளை சார்பாக நம்ம இன்னைக்கு இந்த நிகழ்வு இந்த ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டம் மகேந்திரவாடி கிராமத்தில் பழங்குடி மக்களுக்கு இந்த தார்பாய் வழங்குவதற்கு சிவசங்கரி மேடம் மிக உதவிகரமாக இருந்தாங்க. எழுத்தாளர் சிவசங்கரி மேடம் கற்பக விருட்சகம் அறக்கட்டளை மூலமாக அநேக உதவிகள் செய்திருக்கிறாங்க. அந்த சிவசங்கரி மேடம் மூலமாக பயன்பெற்ற மக்கள் அநேகம் இன்னும் தொடர்ந்து கற்பகம் விருட்சம் அறக்கட்டளை உடன் இணைந்து மதிப்புக்குரிய திருமதி மேடம் எழுத்தாளர் சிவசங்கரி மேடம் இன்னும் அநேக உதவிகள் செய்யணும். மேலும் அவங்க எல்லா உடலும் ஆரோக்கியமும் பெற்று நலமுடன் வாழ எங்கள் பழங்குடி ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டம் மகேந்திரவாடி கிராமத்தில் வசிக்கிறதான பழங்குடி இருளர் மக்களின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் உரத்த சிந்தனை எழுத்தாளர் சங்கம் செயலாளர் உதயராம் சார் அவர்களுக்கும் இந்த பழங்குடி மக்கள் சார்பாக நாங்கள் மனதார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
இந்த மாதம் மகேந்திரவாடியில் வாழ்கிறதான அந்த பழங்குடி இருளர் மக்களுக்காக தார்பாய் வேண்டி கற்பக விருட்சகம் அறக்கட்டளை நிறுவனர் மதிப்புக்குரிய சத்யநாராயண் சாருக்கு நாங்கள் முன் கோரிக்கையை வைத்தோம். அதன் பலனாக விரைவாக அவர் இந்த கோரிக்கையை முன்னெடுத்து ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டம் மகேந்திரவாடி பகுதியில் வசிக்கிறதான இந்த மக்களுக்கு உடனடியாக அவர்களுக்கான தார்பாயை வழங்க மிகவும் உதவி புரிந்தார். அதற்காக கற்பக விருட்சகம் அறக்கட்டளை நிறுவனர் சத்யநாராயண் சார் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த பழங்குடி மக்களின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கோரிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கற்பக விருட்ச நிழலில் விளைப்பாரினோமே. உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது. உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது. எங்கோ பிறந்தோ எங்கோ வளர்ந்தோ இன்னல்கள் தீண்ட விடாமல் அன்பில் கலந்தோ. உதவிக்கு நீளும் கரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் எல்லை தீது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி தாலுகா மகேந்திரவாடி கிராமத்தில் 25 வீடு வசித்து வருகிறோம். எங்களுக்கு இன்று தார்பாய் கொடுத்து உதவி பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு தார்பாய் கொடுத்த எழுத்தாளர் சிவசங்கரி அம்மாவுக்கு எங்கள் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறோம். எங்களுக்கு தார்பாய் கொடுத்த கற்பக விருட்சகம் அறக்கட்டளை அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். தளராதே நம்பிக்கை தளராதே சூழாதே துன்பம் இனிமேல் தோள் கொடுக்கும் தோழர் வீணம் உண்டு. உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது. கட்டளைகளேதும் இன்றி கைகோத்தும் நாமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே. கட்டளைகளேதும் இன்றி கைகோத்தும் நாமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே. நல்ல விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கு. நல்ல மனிதர்கள் நம்மளை சுற்றி இருக்காங்க. தேவைகள் ஒரு பக்கம் இருக்கு, கொடுக்கறதுக்கு நல்ல மனது படைத்தவர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. ஆனால் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கறதுக்கு ஒரு டீம் வேணும் இல்லையா? அந்த டீம் நல்ல டீமாக இருக்கணும் இல்லையா? அது நம்ப தகுந்த டீமாக இருக்கணும் இல்லையா? எதையும் எதிர்பார்க்காதவங்களாக இருக்கணும் இல்லையா? அதெல்லாம் யாருன்னு பார்த்தா கற்பக விருட்சம் அறக்கட்டளை தான். ஸோ இந்த வீடியோ மூலம் நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறது என்னெல்லாம், நீங்கள் யாருக்காவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அதை யாருக்கு செய்யணும்னு தெரியல, நீங்கள் உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்கள். சத்யநாராயணன் கற்பக விருட்சம் அறக்கட்டளை 8வது ஆண்டில் நுழையக்கூடிய இந்த அறக்கட்டளை இன்னும் பல வருடங்கள் நல்ல சமூக சேவை செய்து பலருடைய வாழ்க்கையில் ஒளி தீபம் ஏற்ற வேண்டும் என்று உரத்த சிந்தனை சார்பிலே நான் வேண்டிக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் உதயம்ராம், செயலாளர் உரத்த சிந்தனை எழுத்தாளர்கள் சங்கம். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒரு சர்வீஸா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அவங்கள டெஃபினட்டா நம்ம சப்போர்ட் பண்ணணும். நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுங்க. கற்பக விருட்சம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனாலே போதுங்க. நான் பண்ணிட்டேன், நீங்களும் பண்ணிருங்க. இந்த திட்டத்திற்கு நிதி செய்த அத்துறை நல்ல உலக எங்களுடைய பணமார்ந்த நன்றி. எங்கோ பிறந்தோ எங்கோ வளர்ந்தோ இன்னல்கள் தீண்ட விடாமல் அன்பில் கலந்தோ. உதவிக்கு நீளும் கரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் எல்லை தீது. தளராதே நம்பிக்கை தளராதே சூழாதே துன்பம் இனிமேல் தோள் கொடுக்கும் தோழர் வீணம் உண்டு. உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது.